இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2021ல வெளியான தி மெர்மைட் மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு தாறு மரண படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். என்ன கேட்டீங்கன்னா அந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்டு மூவி. வெறுமனே சைனீஸ் ஃபேண்டசி படம்னாவே ஃபேண்டசியா சில சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே படத்தை முடிக்காம படத்துல ஆக்ஷன் இருக்கு, லவ் இருக்கு, ஃபேண்டசி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல அங்கங்க செமையான ட்விஸ்டும் நமக்காக காத்துட்டு இருக்கு. என்னடா அவன் படத்தை பத்தி ரொம்ப தூக்கலா பேசுறானே நினைச்சுக்காதீங்க. படம் அந்த அளவுக்கு உண்மையாவே செம ஒருத்துங்க. இப்ப ஸ்டோரியை பத்தி எதுவும் டிஸ்கஷன் பண்ண வேணாம், டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க பார்த்து பண்ணி விட்டுருக்கேன். நம்ம சேனலையும் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல எங்கோ ஒரு மர்மமான மூடு பணிக்குள்ள நம்ம படத்தோட ஹீரோ அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கான். அவனோட ஈட்டியை எடுக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு கடத்துல அவன் அந்த ஆயுதத்தையும் கையில எடுத்துட்டான். அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா அவனோட பொண்டாட்டி அலற சத்தம் அவனுக்கு கேக்குது. பார்த்தா இவன் கப்பல்ல இருக்கிற எல்லா மனுஷங்களையும் ஒரு கொடூரமான மிருகம் வேட்டையாடிட்டு இருக்குது. இவனோட பொண்டாட்டியை கூட விட்டு வைக்கலாது. அவனையும் கொல்றதுக்காக அந்த மிருகம் விரட்டி வர வேற வழி இல்லாம அந்த பொண்ணு தண்ணில குதிக்க பாப்பா. பட் அந்த மிருகம் அதோட நாக்க வச்சு அந்த பொண்ணை இழுத்து ஒரே வாயில அவளை லபக்குன்னு முழுங்கிருது. கடுப்பான நம்ம ஹீரோ என் பொண்டாட்டியவே கொன்னுட்டியான்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கிற ஈட்டி எடுத்து விடுவான் பாருங்க. இவ விட்ட அந்த ஈட்டி எடுத்துக்கிட்டே எவனோ ஒருத்தன் இந்த மனுஷனோட வயித்துல குத்துற மாதிரி தெரிய படக்குன்னு நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இவன் கண்ட விஷயங்கள் எல்லாமே கனவா இருக்கலாம், பட் இவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க செத்து போறது உண்மை. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு சில வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை மறுபடியும் கப்பல்ல காட்டுறாங்க. இவன் தீவுல இருக்கிற தன்னோட மக்களை பாதுகாக்கிறதுக்கு ரோந்து பணிக்காக போயிட்டு இருக்கிறப்போ இவன் கப்பலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு அழகான கடல் கன்னி தேவதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி கடலோட மேற்பரப்புக்கு வந்துட்டு இருக்கா. இத பைனாகுலர் மூலமா பார்த்த நம்ம ஹீரோ உடனே அவன் கூட இருக்கிற மொத்த டீமையும் அலர்ட் பண்றான். இதனால இந்த பயல்களும் வில் அம்பு ஈட்டி பீரங்கின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நேரா கடலை நோக்கி நிப்பாட்டி வச்சிருக்கிறப்போ அந்த டீம்ல பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ பைனாகுலர் வச்சு பாக்குறப்போ கடல்ல எந்த மெர்மைடையும் அவளால பார்க்க முடியல. பட் நம்ம ஹீரோ பாக்குறப்ப மட்டும் அந்த கடல் கண்ணி நம்ம ஹீரோவை மயக்க பாக்குறா. அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சிட்டு இருக்கா. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அந்த கடல் கண்ணியை பிடிக்கிறதுக்கு நானே கடல்ல குதிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியாக கூட இருக்கிற பொண்ணு இது ஒரு டிராப்பா இருக்கலாம், ப்ளீஸ் போகாதீங்கன்னு தடுத்து பாக்குறா. பட் இந்த பையன் கேட்க மாட்டான். ஈட்டி எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டான். இவனும் நீந்தி நீந்தி அந்த கடலோட ஆழத்துக்கே போயிட்டான். அப்படி போனதுக்கு அப்புறமா இவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா இவன் இன்னொரு பரிமாணத்துக்குள்ள போயிட்டான். அப்படி போனவனுக்கு அந்த கடல் கண்ணி சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்க அங்கிட்டு கிட்ட திரும்பி பாக்குறான். பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்லயே அந்த கடல் கண்ணி தேவதை அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் மறைஞ்சு போயிட்டு அவ ஒரு சாதாரண பொண்ணா மாறுறா. இப்பேற்பட்ட அழகா பார்த்தா யாரு தாங்க மயங்காம இருப்பா? நம்ம பையனும் விழுந்துட்டான். வாய பொழந்த மணிக்க அந்த பொண்ணை ஆன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணு தண்ணியில கால் வச்சதுமே இவளோட உடம்புக்கு ஒரு அழகான ட்ரெஸ் ஒண்ணு கிடைக்குது. அப்படியே பாக்குறதுக்கு வானத்துல இருந்து வந்த தேவதை மாதிரி இருக்கா பாருங்களேன். ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் சுதாரிச்சுட்டு தீய சக்தியே என்ன ஏமாத்த பாக்குறியா? என் பொண்டாட்டி புள்ள என்னோட குடும்பத்தை கொன்னது நீதானடி, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாஞ்சு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்க. அந்த கடல் கண்ணியோட முகத்துல சின்ன பயம் கூட தெரியலங்க. விரல வச்சு ஏதோ ஒரு வித்த காட்ட அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான போர்ட்டல் ஒன்று உருவாகுது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு அழகான பெட்ல படுத்து கிடக்குறான். பக்கத்துலயே இவனோட ஆயுதம் இருக்கு. நம்ம எப்ப அந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல பார்த்தா அந்த கடல் கண்ணி பீச்ல நின்னுகிட்டு இருப்பா. நேரா நம்ம ஹீரோவா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட நான் எப்படி இங்க வந்தேன், இது என்ன இடம் அப்படின்னு கேட்டா இது கடல் கண்ணிகளின் அதிசய தீவுன்னு சொல்றாவ. சரி, ஒரு தப்பும் பண்ணாத என்னோட பொண்டாட்டி பிள்ளைய எதுக்காக நீ சாகடிச்ச? இல்ல, உன்னோட மனைவியையும் குடும்பத்தையும் நான் சாகடிக்கல, இந்த செதிலுக்கு சொந்தக்காரன் தான் உன்னோட பொண்டாட்டி பிள்ளைய சாகடிச்சிருப்பான்னு சொல்லி ஹீரோ கையில ஒரு வித்தியாசமான செதில கொடுக்க திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ஆயுதம் பாஞ்சு வருது. பார்த்தா அந்த கடல் கண்ணியை பிடிக்கிறதுக்கு மான்ஸ்டர் ஹண்டர் ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த கடல் கண்ணி நல்லவ அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் அந்த ஹண்டரை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் இரும்பு குண்டை வச்சு சண்டை போடுறான். நம்ம ஹீரோ ஈட்டி வச்சு சண்டை போடுறான். ஆனா நம்ம ஹீரோ எவ்வளவுதான் அந்த ஹண்டர் அடிச்சாலும் அந்த பயலுக்கு பாத்தீங்கன்னா பெருசா அடிப்படல. அப்படி அடிபட்டாலும் அது சீக்கிரமா குணமாயிடுது. இப்படியே அந்த பயலுக ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த ஹண்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிச்சு மாட்டேங்கிடுவான். எங்க விட்டா நம்ம ஹீரோவே அந்த ஹண்டர் சாவடிச்சிருவானோ அப்படின்னு இந்த பொண்ணு பயந்து ஒரு போர்ட்டல் உருவாக்கி அதுக்குள்ள நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு அந்த போர்ட்டல் கூடவே நம்ம ஹீரோயினும் போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கடலோரமா கரை ஒதுங்கி கிடக்குறான். அவன் கையில அந்த கடல் கனி கொடுத்த வித்தியாசமான செதில் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ நேரா அவன் ஊர்ல இருக்கிற கவர்னரை பார்க்க போறான். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த சகப்பு செதில் நம்ம சிறையில அடப்பட்டு கிடக்குற ஒரு அரக்கம் கிட்ட நான் பாத்துருக்கேன். ஒருவேளை அந்த பயலை புடிச்சு நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா உண்மையாவே என்னோட குடும்பத்தை கொன்னது யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். சோ தயவு செய்து அந்த அரக்கனை விசாரிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த கவர்னர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறான். அந்த மனுஷனும் இறக்கப்பட்டு நம்ம ஹீரோக்கு அனுமதியை கொடுக்க அரக்கர்களை அடைச்சு வச்சிருக்கிற அந்த சிறைச்சாலைக்கு நம்ம ஹீரோ போறான். போயிட்டு பார்த்தா இந்த அரக்கர்களை சித்திரவதை பண்றதுக்குன்னே தனியா ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவன் இறங்கி போயிட்டு இருக்கிறப்போ பார்த்தா சில காவலர்கள்லாம் அங்க இருக்கிற கைதிகளுக்கு ரசாயனத்தை கொடுத்து அதுக்கப்புறமா அவனுங்களை டார்ச்சர்
பண்ணிருக்கானுங்க. எதுக்குன்னா அந்த ரசாயனத்தை குடிக்க குடிக்க சாதாரணமா இருக்கிற அந்த அரக்கன் பாத்தீங்கன்னா இன்னும் ஆக்ரோஷமா மாறுவான். அதுக்கப்புறம் அந்த பயலுக ஆசை தீர அந்த அரக்கன் அடிக்கிறானுங்க. இப்ப இந்த மொத்த ஜெயிலுக்குமே பாத்தீங்கன்னா வார்டன் ஒருத்தருப்பான், அவனோட பேரு மிங். நம்ம ஹீரோவுக்கும் அந்த பயலுக்கும் ஏதோ வாக்கிய வரப்பு சண்டை போல இருக்கு. நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த அரக்கனை பார்க்க போகணும்னு சொல்றப்போ அந்த மிங் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். ஒரு கடல் கனியை கூட பிடிக்க முடியல, இதுல விசாரணை பண்ண வர வந்துட்ட, சரி சரி போயிட்டு பாத்துட்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த பையன் உள்ள அனுப்பிச்சு விடுறான். உள்ள போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல நூத்துக்கணக்கான செல்ஸ் இருக்கு, நிறைய அரக்கர்களும் அடைக்கப்பட்டிருக்காங்க. பட் இந்த பயலுக ரசாயனத்தை கொடுத்து அந்த அரக்கர்களை டார்ச்சர் பண்ணி அவங்க இன்னும் கொடூரமான அரக்கர்களா தான் மாறிட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்து கூட ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ பார்க்க வேண்டிய அரக்கனை பாக்குறதுக்காக பாறை மேல இருக்கிற தனி சரிக்கு போறான். போயிட்டு பார்த்தா அந்த அரக்கனோட கை கால்கள் எல்லாத்தையுமே இரும்பு சங்கிலியால அவங்க கட்டி போட்டிருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த அரக்கனோட உடம்ப செக் பண்ணி பார்த்தா இவங்க கிட்ட இருக்கிற அதே சிதில் மாதிரியே அவனோட உடம்புலயே ஒரு சிதில் இருக்கு. அதை நம்ம ஹீரோ எடுக்கலாமே பாக்குறான். பட் கூட இருக்கிறவன் தடுத்து நிப்பாடுறான். ஏன்னு கேட்டா ஒரு காலத்துல அவன் சிகப்பு பே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மந்திரவாதியா இருந்தானா, நிறைய தீய செயல்களையும் கூட செஞ்சானா. அவன் பண்ற அட்டகாசத்தை எல்லாம் பார்த்து தாங்க முடியாத அந்த பாதிரியார்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த மந்திரவாதியை சபிச்சு இவன் அந்த சிறையை விட்டு எப்பவுமே தப்பிச்சு வெளியில போக கூடாதுன்னு மந்திர சீட்டை வச்சு சீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா அந்த கேஸ்ல பாதிரியார்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட உடனடியா அந்த பாதிரியார மூடுபனி தீவுக்கு வர சொல்லு அப்படின்னு இந்த பொண்ணோட கையில ஒரு லெட்டர் கொடுக்குறான். ஆனா அந்த பொண்ணு இது ஒருவேளை கடல் கண்ணியோட பொறியா இருக்குமோ, ஏன்னா இன்னும் 3 நாள்ல நம்மளோட ஊர்ல 100ஆண்டு விழா நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அந்த மிங்குக்கும் இருக்கிற அந்த பகைய அந்த தேவதை பயன்படுத்தி உங்களை திசை திருப்ப பாக்குறாளோன்னு எனக்கு தோணுதுன்னு கூட இருக்கிற அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவை யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அந்த மிங்க காமிச்சா பைய ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அவனை சுத்தி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரிய அங்க இருக்கிற தண்ணியில இருந்து அந்த மான்ஸ்டர் ஹண்டர் வெளியில வரான். வந்தவன் இந்த மிங் கிட்ட வார்டன் இந்த தீவே ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு, அந்த ஜெனரல் அதாவது நம்ம ஹீரோ கவர்னரே அந்த தேவதையை வச்சு மயக்கி அவரை கவுக்க பாக்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இவன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா மனுஷங்களை கொல்ற ஒரு கடல் அரக்கனை கொல்றதுக்காக இவன் படகுல போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோவா அந்த கடல் கண்ணி மயக்கிட்டு இருக்கிற விஷயத்த இந்த பைய பாத்திருக்கான். அதுக்கப்புறம் அதை தடுத்து நிப்பாட்ட இவன் அந்த கடல் கண்ணி கூட சண்டை போடுறப்போ அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை கடல்ல தூக்கி போட்டதா இந்த ஹண்டர் இந்த வார்டன் பைய கிட்ட சொல்லிட்டு ஹீரோ இப்பவும் அந்த கடல் கண்ணியோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறான். ஒருவேளை நான் அந்த கடல் கண்ணியை கொல்லணும்னு நினைக்கிறப்போ இவன் குறுக்க வந்தா அப்படின்னா ஜெனரல்னு கூட பார்க்க மாட்டேன், இவனையும் குத்தி சாகடிச்சிருவேன் அப்படின்னு இந்த இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த கடல் கண்ணியை பாக்குறதுக்காக நைட் நேரத்துல இவன் மட்டும் தனியா படகு எடுத்துக்கிட்டு அப்படியே கடல் வழியா போயிட்டு இருக்கிறப்போ இவன் நினைச்ச மாதிரியே அந்த கடல் கண்ணி போர்ட்டல் உருவாக்கி இவனோட படகுக்கு வரா. ஹீரோ இப்பவும் அந்த பொண்ணை ஒரு எதிரியா தான் பாக்குறான். அவளை நோக்கி ஈட்டியை நீட்டினவன் ஈட்டியை இப்ப திருப்பி நீட்டுறான். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உன்னோட இனத்தை சேர்ந்த நிறைய பேரு எங்களோட மக்கள் எல்லாத்தையுமே கொன்னு குவிக்கிறாங்க, அவ்வளவு பேத்த எதுக்கு சாகடிக்கணும், என் ஒருத்தனோட உயிரணி எடுத்துக்கிட்டு என்னோட மக்களை மட்டும் உயிரோட விட்டுருங்கன்னு கேக்குறப்போ அந்த பொண்ணு சிரிக்கிறா. எனக்கு உங்க மக்கள் மேல எந்த கோபமும் கிடையாது, ஆனா என் இனத்தை சேர்ந்த எல்லாருமே உங்க மக்கள் மேல ரொம்ப கோவமா இருக்கிறது உண்மை. ஆனா உன் கூட இருக்கிற மக்கள் ஏன் நீ மட்டும் தான் வித்தியாசமானவன், ஏன் தெரியுமா, நம்ம சின்ன வயசுலயே சந்திச்சிருக்கோம். நீ குட்டி பையனா இருக்கிறப்போ கடல் கண்ணிகளை பிடிக்கிறதுக்காக கப்பல்ல வந்த, அப்ப பைனாக்குலரை வச்சு நான் கடல்ல நீந்திட்டு இருக்கிற விஷயத்த நீ பார்த்த. நீ நினைச்சிருந்தா உன் கூட இருக்கவங்கள்ட்ட நீ அதை சொல்லிருக்கலாம், சொல்லியிருந்தா அடுத்த செகண்டே நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். பட் அதை சொல்லாதனால உன் மேல எனக்கு ஒரு தனி மரியாதை ஏற்பட்டுச்சு, அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் உன்னை பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கே ட்விஸ்ட் கொடுக்குறா. அது மட்டும் இல்ல உன் குடும்பத்தை யார் கொன்னது அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும்னு சொல்லி இந்த பொண்ணு வாய் எடுக்கிறப்போ திடீர்னு ஒரு ஆயுதம் பாஞ்சு வருது. அதை நம்ம ஹீரோ தடுக்க இன்னொரு அம்பு ஒண்ணு பாஞ்சு வந்து இந்த பொண்ணோட வயிற்றிலே குத்துது. பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஹண்டரும் வார்டன் பையலும் வந்துட்டானுங்க. அவனுங்க மெயினா அந்த இடத்துக்கு வந்ததே அந்த கடல் கண்ணியை கொல்றதுக்கு தான். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ கடல் கண்ணியை காப்பாத்த கப்பலை திருப்பி போட்டுட்டு இந்த பயலுக்கு கூட சண்டை போடுறான். எவனாவது ஒத்தைக்கு நின்னா கூட நம்ம ஹீரோ ஏதோ சமாளிச்சிருவான். ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுனால பெருசா ஹீரோவால ஒன்னும் முடியல, செம்மையா அடி வாங்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இந்த ஹண்டர் பைய வச்சிருக்கிற அந்த இரும்பு பந்து எடுத்து ஹீரோவோட வயிற்றிலே ஒரு அடி அடிச்சு அடிக்கி நம்ம ஹீரோ படகுக்கு அடியில போயிடுறாங்க. இப்ப ஹீரோ இது மாதிரி பொழந்து கட்டிட்டு இருக்கிற விஷயத்த இந்த கடல் கண்ணியும் பாக்குறா. அவனுக்கு உதவி பண்றதுக்காக அந்த உடஞ்சு போன போட்டுக்கு அடியில எடுத்து அப்படியே அந்த போட்டை மேல தூக்குவா பாருங்க. இந்த பயலுக அந்த இடத்துல மிதப்பானுங்க. இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோ எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்தா அந்த பயலோட உடம்பே காணோம். எங்க போயிட்டான் அவன்னு தெரியாத அந்த பொண்ணு அந்த படகு அப்படியே கீழே போட்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுறா. ஆனா இன்னும் நம்ம ஹீரோ சாகலங்க, உசுரோட தான் இருக்கிறான். அவன் தட்டி தடவி ஒரு படகு மேல ஏறான். அதை அந்த வார்டனும் மிங் பயிலும் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வராங்க. இவனுங்க குதிச்ச குதியில அப்படியே அந்த படகு நட்ட குத்துல நிக்குது. கட்ட கடைசியா அந்த பயலுக்கு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு ஒரு வழியா அந்த பயல அவனுங்க சிறப்பிடிச்சிட்டானுங்க. இப்ப ஹீரோ பிடிச்ச அந்த 2 பேரும் நேரா அந்த பையல கவர்னர் கிட்ட கொண்டு போறாங்க. இப்ப அவர்கிட்ட இது மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டான், அந்த கடல் கண்ணி கூட கூட்டு சேர்ந்து நம்ம மக்கள் எல்லாத்தையுமே சாகடிக்க பாக்குறா அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விடுறானுங்க. ஹீரோவோ இல்ல அவங்க போய் சொல்றாங்க, என்னோட மனைவியும் குழந்தையும் சாகடிச்சவங்க தான் நான் தேடி போனேன், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கடல் கண்ணி அவ்வளவு கெட்டவெல்லாம் கிடையாது, அவன் நல்லவன் சொல்றப்போ கவர்னர் ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா இவரோட கண் பார்வையில கடல் கண்ணினாவே அவங்க தீய சக்தி தான், அவங்கள மக்களை கொல்றவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு இவரு. இப்ப அவங்க அப்படி பேசிட்டு இருக்க குறுக்க அந்த மான்ஸ்டர் ஹண்டர் பேசுறான். சார் என்கிட்ட ஒரு சம பிளான் ஒண்ணு இருக்கு,
என்னன்னா அந்த ஜெண்டல் நம்ம இனத்துக்கே ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா இல்லையா, அதுக்கு தண்டனையா அவனை ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணணும். அப்படி டார்ச்சர் பண்றப்போ அந்த கடல் கண்ணியே வருவா, அவளையும் நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்னர் கிட்ட ஐடியா சொல்ல அந்த மனுஷனும் சரின்னு ஒத்துக்கிறான். இப்ப அதை செஞ்சு முடிக்க நம்ம ஹீரோவை கடற்கரையில ஒரு கட்டையில நிப்பாட்டி அவனோட கை கழுத்து எல்லாத்துலயுமே கைத்த சுத்துறானுங்க. அப்படி சுத்திட்டு என்ன பண்றானுங்க பாருங்களேன், கட்டின கைத்தோட எண்ட ஆளுக்கு ஒரு திசை பக்கமா எழுதிட்டு போயிட்டு அதை பயங்கர போர்ஸா இழுக்கிறானுங்க. அப்படி இழுக்கிறதுனால நம்ம ஹீரோவோட கை காலு கழுத்துன்னு நம்ம ஹீரோ அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா நெரிச்சிட்டு இருக்கு. இவனுங்களும் ரொம்ப நேரமா கைத்த புடிச்சு இழுத்து இழுத்து பார்த்துட்டு அட போங்கடா அந்த கடல் கண்ணி வந்த பாடு இல்லைன்னு சொல்லி இவங்க தனியா ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கண்ணு காது மூக்குல இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இவனே எதிர்பார்க்கறான் அந்த கடல் கண்ணி வருவா அந்த பயல காப்பாத்துவா அப்படின்னு. பட் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அந்த கடல் கண்ணியை அவனால பார்க்கவே முடியல. அப்ப பாருங்க திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த ஒரு 4-5 பேரு நம்ம ஹீரோவோட வயிற்றிலேயே கத்திய வச்சு சரா மாதிரியா குத்துறானுங்க. ஹீரோவோட உடம்பு முழுக்க ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. வழிதாங்காம இந்த பயலும் கத்தற. இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய போர்ட்டல் உருவாகுது. அதுக்குள்ள இருந்து வெளியில வந்த கடல் கண்ணி இந்த பயலுக மொத்த பத்தியும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவா அந்த கடல் கண்ணிகளோட உலகத்துக்கு கூட்டு போயிட்டா. ஹீரோவோட உடம்ப பார்த்தா அவனோட உடம்பு முழுக்க நிறைய காயங்களா இருக்கு. இத பார்த்த அந்த பொண்ணால தாங்கிக்க முடியல. அதனால என்ன பண்றா, ஹீரோவோட உடம்புல இருக்கிற காயங்கள் மொத்தத்தையும் இவ வாங்கிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவா மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த கடல் கண்ணி ஒரு இடத்துல மயங்கி போய் கிடக்குறான். ஏன்னா இவனோட வலி மொத்தத்தையும் அவ வாங்கியிருக்கா இல்லையா, அதனால அவ இப்ப டயர்ட் ஆயிட்டா. ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு என்ன பண்ண, என் உடம்புல இருக்கிற காயங்கள்ல எப்படி மறைஞ்சு போச்சுன்னு கேட்டா, நான் உங்களோட காயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன்னு சொல்றாவ. சரி எதுக்காக அப்படி பண்ண, இல்ல இந்த மனுஷங்க உங்களை டார்ச்சர் பண்ணதை என்னால தாங்கிக்க முடியல, அதான் நான் அப்படி பண்ண, நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே இது எனக்கு சரியாயிடும் சொல்லிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் என்ன மயக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த பொண்ணோட தலையில ஒரு கவசத்தை மாட்டி விட்டுருவான். அந்த பொண்ணால வலியை தாங்கவே முடியல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் உங்களை மயக்கலாம் ட்ரை பண்ணல, உங்களை காப்பாத்ததான் முயற்சி பண்ணேன், இப்ப கூட நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் கேக்குறேன்னு சொல்றப்போ பாரு நீ என்னதான் கதை விட்டு என்ன ஏமாத்த பார்த்தாலும் நான் ஏமாற மாட்டேன், உன்னை கைது பண்ணி அந்த ஹண்டர் கிட்டையும் வார்டர் கிட்டையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அதை நான் காப்பாத்துறோம் என்ன மன்னிச்சிரும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணி அழுவத்தான் செய்யறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹண்டரோ வார்டனும் வரானுங்க. இப்பதாங்க விஷயமே தெரியுது, இந்த பயலுக்கு சொன்ன பிளான தான் நம்ம ஹீரோ எக்ஸிக்யூட் பண்ணிருக்கானே தவிர இதை நம்ம ஹீரோ முழு மனசோட செய்யல. இப்ப அந்த ஹண்டர் பயலோ என்னடா உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு சரி பண்ணிட்டா போல, பரவாயில்ல தேவனா மறுபடியும் வர வச்சுக்கலாம்னு சொல்றப்போ அந்த கடல் கண்ணி மிரட்டுறா. டேய் இன்னொரு டைம் அவர் மேல கை வச்சு பாரு, உன் தலைய துண்டிச்சிருவேன்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. என்ன பாப்பா பையன் மேல ரொம்ப லவ் போல, ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த கவசம் உன் தலையில இருக்கிற வரைக்கும் உன்னால எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது, சோ வீணா எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கத பாப்பான்னு இந்த பையன் பேசிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து 2 காவலாளிகள் ஓடி வராங்க. சீக்கிரம் வாங்க பீச்ல ஏதோ ஒண்ணு கிடக்குதுன்னு சொல்றாங்க. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கை மட்டும் தனியா துண்டாய் கிடக்குது. நம்ம ஹீரோ அந்த கையை எடுத்து பார்த்தா இவன் கூடவே ஒரு பொண்ணு எடுத்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணை கொன்னு அவளோட கையை அந்த இடத்துல வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரு இவளை கொன்னதுன்னு இந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த கடல் கண்ணியோட தலையில கவசத்தை மாட்டி ஏதோ நாய் எழுத்துட்டு போற மாதிரி அந்த ஹண்டர் பையன் தரன்னு அந்த பொண்ணை எழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெட்டப்பட்ட கையில பார்த்தா இவங்க கிட்ட முன்னாடி அந்த கடல் கண்ணி கொடுத்திருப்பா இல்லையா ஒரு வித்தியாசமான செதில், அது இருக்குது. ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த வார்டன் பையன் தான் கூட இருந்த அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவனே முறைச்சு பார்த்துட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த வார்டனும் அந்த ஹண்டரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட ஊருக்கு வந்துருவாங்க. கடல் கண்ணியை பிடிச்சிட்டாங்களாமா, அதை செலிப்ரேட் பண்ற விதமா செம்ம சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இந்த வார்டன் பாத்தீங்கன்னா அந்த ஹண்டர் கிட்ட சொல்றான், டேய் மச்சான் எவ்வளவு சரக்கு வேணாலும் எடுத்து குடுறா, நீ தாண்டா அந்த கடல் கண்ணியை பிடிச்சன்னு சொல்லிட்டு அவனை குடிக்க சொல்லிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த பயலோட வாயில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்குது. பார்த்தா அந்த வார்டன் பையன் அந்த ஹண்டர் குடிச்ச சரக்குல விஷத்தை கலந்து விட்டாங்க. எதுக்குடா என்ன கொன்னு அந்த பையன் கேட்டா, அதான் கடல் கண்ணியை பிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நீ எதுக்கு எனக்கு தேவைப்பட போற, போய் சேர்றான்னு சொல்லிட்டு ஹண்டரை வார்டன் பையன் கொன்னுட்டான். இப்ப அதே நேரம் அந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கான திருவிழா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு இந்த ஊரோட கவர்னர் வராரு. இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற முன்னோர்களோட ஆலயத்துக்குள்ள போறப்போ இந்த கவர்னர் பாத்தீங்கன்னா இவங்களோட முன்னோர்கள் எப்படி அந்த கடல் கனிகளை வேட்டையாடினாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல நமக்கும் அந்த கடல் கனிகளுக்கும் எப்ப பாரு சண்டை நடக்குதே, இந்த சண்டை எப்படி ஆரம்பமாச்சு உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கிட்ட கேட்டா, ஹீரோ இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கிறான் அந்த கடல் கண்ணிக்கு தான் மனுஷங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாதுங்க, இங்க வாழ்ந்த அந்த முன்னோர்கள் நார பயலுக என்ன பண்ணிருக்கானுங்க, கடல் கண்ணிகள் அதிகமான வலி அனுபவிக்கிறப்போ அவங்க பயங்கரமா அழுவாங்க இல்லையா, அப்படி வர்ற கண்ணீரை சேகரிக்கிறதுக்காக இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த கடல் கண்ணிகளை அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த கடல் கண்ணிகளோட கண்ணீர் பாத்தீங்கன்னா ரொம்ப விலை மதிப்பில்லாதது, அதுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு, அதுக்காக தான் அதை கைப்பற்ற முயற்சி பண்ணிருக்காங்க. சோ நான் சொல்றத கேளு, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதே தான் நீயும் பண்ணணும், அவங்க போன அதே வழியில தான் நீயும் போகணும்னு இந்த பயல மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காம. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ நேரா அந்த சிறைச்சாலைக்கு போறான். அந்த கடல் கண்ணியை நோக்கி நம்ம ஹீரோ அவன் வச்சிருக்கிற ஈட்டியை நீட்டுறான். அந்த பொண்ணு துளி கூட பயப்படலங்க. நம்ம ஹீரோ பார்த்து, நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ என்ன காட்டி கொடுக்காம காப்பாத்துறதுக்கு நன்றி, அப்புறம் நீ என்ன கொல்றதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது, உன் கையால நான் சாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணு ஃபீலிங்கா பேச ஹீரோவாலேயே அழுகையை அடக்க முடியல. அந்த பையனும் அழுதுட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வார்டன் பையன் வர ஹீரோ பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கான், நீ ரொம்ப பலவீனமானவன்டா, உன் குடும்பத்தை கொன்ன கடல் கண்ணியை கொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கிறப்போ ஹீரோக்கு செம வெறி ஆயிடுது. அப்படியே அந்த பயல அடிச்சு கீழே தள்ளுறான். உண்மையை சொன்னா ஹீரோவோட ஃபேமிலி செத்து போனதுக்கு இந்த கடல் கண்ணியே காரணம் கிடையாது.
கிடையாது, அவங்கள கொன்னதே இந்த மிங் பைய தாங்க. ஏன்னா அந்த கடல் கனி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சிதல கொடுத்திருப்பா, அதே மாதிரி இவன் கூட இருந்த பொண்ணுகிட்டயே ஒரு சிதல் கையில இருந்திருக்கும். அத அந்த கவர்னர் கிட்ட காட்டி இது மாதிரி சிறையில இருக்கிற அந்த அரக்கனை பயன்படுத்தி இவன் என்னோட பொண்டாட்டி புள்ளைய சாகடிச்சிட்டான், அது மட்டும் இல்ல என் கூட இருக்கிற பொண்ணு செத்து போனதுக்கும் இந்த வார்டன் பைய தான் காரணம்னு சொல்ல கவர்னர் இந்த பைய சொன்ன காரணத்தை ஏத்துக்கிறாரு. எப்பா அந்த வார்டன் பையல தூக்கி ஜெயில போடுங்க, என்னன்னு பார்த்து விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பையன் நைஸா வந்து பேசுறான். தப்பாருப்பா, நீ சொன்ன மாதிரியே அந்த கடல் கண்ணி கொலகாரி கிடையாது, நீ சொன்ன மாதிரியே அந்த வார்டனையும் தூக்கி ஜெயில போட்டாச்சு, நீ சொன்னதை நான் கேட்டேன் இல்லையா, இப்ப நான் சொல்றத நீ கேளு. அவ கொலை பண்ணாலோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது, பட் அவளோட கண்ணீர் எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள வேணும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அவள, பட் அவளோட கண்ணீரை மட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணு எவ்வளவு உதவி பண்ணிருப்பா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்த நம்ம ஹீரோ அவளை டார்ச்சர் பண்ணி கண்ணீரை வாங்காம அவளோட கை விலங்குகளை அவிழ்த்து விடுறான். அவ தலையில ஒரு கவசம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கவசத்தையும் உடைக்கிறான். ஆல்ரெடி ஹீரோவோட காயங்களை சரி பண்றதுக்கு இந்த பொண்ணு நிறைய சக்திகளை செலவு பண்ணதுனால இவ உடம்புல சுத்தமா சக்தியே இல்லைங்க. அதனால ஹீரோ அங்க ஓடிட்டு இருக்கிற தண்ணில அந்த பொண்ணோட உடம்ப போட்டதுமே அவ தண்ணிக்குள்ள போறா. தண்ணிக்குள்ள போனா கடல் கண்ணிக்கு மறுபடியும் சக்தி கிடைச்சிடும் இல்லையா, அவளோட காயங்கள் சரியாகுது, அவளோட சக்திகளும் திரும்ப கிடைக்குது. அப்படியே அந்த பொண்ணு சர்றன்னு மேல வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆனா ஹீரோவோ நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதுல, நான் தான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், இவ்வளவு நாளா உங்க மேலதான் தப்பு இருக்கு, நீங்க தான் எங்களை அட்டாக் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம், பட் எங்க கூட இருக்கிற அல்ப பயலுக உங்க கண்ணீருக்காக தான் உங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல, சோ என்ன ப்ளீஸ் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் மன்னிப்பு கேட்டா. சரி விடுங்க, உங்களுக்கு தெரியல, அதுக்கு என்ன பண்ண முடியும், நான் உங்கள்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இப்ப நீங்க எனக்கு உதவி பண்ணதுனால கவர்னரும் இந்த கவர்மெண்ட்டும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கும், உங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, என் கூடவே என் ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்றப்போ ஹீரோ வரமாட்டேன்னு மறுக்கிறான். எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் இன்னும் முழுசா கிடைக்கல, அதை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்றப்போ சரி நீங்க முடிவு எடுத்துட்டீங்கல்ல, எதுனாலும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம், என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு போர்ட்டல் ஒன்று உருவாக்குறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்தா அந்த முன்னோர்களோட அறையில நம்ம ஹீரோவோட குடும்பம் மொத்தமும் மண்டி போட்டு உட்கார்ந்துருக்கு. இத பார்த்த பையனும் அவசரப்பட்டு அந்த ரூமுக்குள்ள போறதுமே அங்க இருக்கிற காவலாளிகள் மொத்த பேரும் கதவை சாத்துறாங்க. பார்த்தா இது ஒரு டிராப். இந்த வார்டன் பைய பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நீ இப்ப அந்த கடல் கண்ணியை கொல்லல அப்படின்னா உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்டன் ஒவ்வொருத்தரையா கொல்றான். ஹீரோவும் கோவப்பட்டு அந்த வார்டன் கூட சண்டை போடலாமே பார்த்தா இவனோட அப்பா தடுக்கிறாரு. தபாரா, நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷங்களா அந்த கடல் கண்ணிகளை நோக்கி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, சும்மா யாராவது அந்த கடல் கண்ணிகளோட சண்டை போடுவாங்களா, அவங்க பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாருமே தீய சக்தி அரக்கர்கள், அவங்கள நம்ம அழிச்சுதான் ஆகணும்னு சொல்றான். இதனால நம்ம ஹீரோவுக்கு என்ன படுறதுனே தெரியல, தலையை பிச்சுட்டு இருக்கிறப்போ இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம்னு சொல்லிட்டு இந்த வார்டன் கூட நம்ம ஹீரோ சண்டை போட போயிடுவான். அவன் போன கேப்ல நம்ம ஹீரோவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, அவனுங்க மொத்த பேரும் இந்த கடல் கண்ணியை புடிச்சு அடிச்சு அவளை டார்ச்சர் பண்ணி சாகடிக்க பாக்குறானுங்க. ஒரு இடத்துல அவளோட இதயத்துல கத்தியா இருக்கலாமே பாக்குறப்போ பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த கடல் கண்ணி சட்டார்னு பாஞ்சு அங்க இருக்கிற ஒரு பயலோட கழுத்தை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிருவா. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த வார்டன் பயல போட்டு பொழந்து வாயிலேயே மிதிச்சு அப்படியே ஈட்டி எடுத்து அந்த பயலோட கழுத்திலே குத்துலாமே பாப்பான் பாருங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு மனசு வரல, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடான்னு காரி துப்பிட்டு அந்த பயலுக்கு உயிர் பிச்சை கொடுத்துறான். இப்ப இதெல்லாம் பார்த்த அந்த கடல் கண்ணியும் இதுக்கு மேல இந்த இடத்துல நீங்க இருக்க வேணாம், இங்க இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க, வாங்க என் கூடன்னு சொல்லிட்டு இவ அவங்களோட உலகத்துக்கு கூட்டு போலாமேன்னு பார்த்தா ஹீரோ வரமாட்டான். ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவனோட மக்கள் தான் அவனுக்கு எல்லாமே. இப்ப இந்த இடத்துக்கு கவர்னர் வர அந்த பயலும் பாத்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த கடல் கண்ணிக்கு ஆப்போசிட்டா தாங்க பேசுறான். இந்த பாரா, உன் குடும்ப உசுரோட இருக்கணும் அப்படின்னா அந்த கடல் கண்ணி சாகணும், இல்லப்பா அந்த கடல் கண்ணியை நான் காப்பாத்தியே தீருவேன் நீ அடம் முடிச்ச அப்படின்னா உன் குடும்பத்தை மறந்துன்னு சொல்லிட்டு இந்த வார்டன் பையன் முன்னாடி இந்த கடல் கண்ணியோட தலையில ஒரு கவசம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கவசத்தை கீழே போடுறான். ஹீரோவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, தலையை போட்டு பிச்சிட்டு இருக்கிறப்போ இந்த கடல் கண்ணி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இவளே அந்த கவசத்தை எடுத்து தலையில போட்டுக்கிறா. அப்படி போட்டதுமே அவளுக்கு பயங்கரமான வலி வருது. அதை தாண்டி அப்படியே அந்த இடத்துல பறக்குறா. இப்ப அவனுங்களுக்கு தேவை அந்த கடல் கண்ணியோட கண்ணீர் தான் இல்லையா, இவன் நடிச்சா எப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த கண்ணீரை கொடுத்துருக்கலாமே நீங்க நினைக்கலாம். பட் அதுலதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் அழுதுட்டா கூட அதுக்கப்புறம் அவளால என்னைக்குமே மனுஷ ரூபத்துக்கு மாற முடியாது, என்னைக்குமே ஒரு சாதாரண மீனை தான் இருக்கணும். நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவ காதலிக்க ஆரம்பிச்சிட்டா, அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோயினுக்கு எவ்வளவு கண்ணீர் வந்துமே கூட அதை வெளியில கொண்டு வந்திருக்க மாட்டாவ. இப்ப கூட இவளோட கண்ணீர் தான் நம்ம ஹீரோக்கு தேவைப்படுது, அது கிடைச்சா மட்டும் தான் அவனோட குடும்பமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு கண்ணீர் விடுறா. அப்படி விட்டதுமே தரையில ஏதோ முத்த கொட்டி விட்ட மாதிரி அவளோட கண்ணீர் துளிகள் பாத்தீங்கன்னா அப்படியே துள்ளி குதிக்குது. ஹீரோவோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை புரிஞ்சுக்காம போயிட்டோம் மேடான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீரை விட்டால அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த கடல் கண்ணியை பிடிச்சதுக்காக ஹீரோவுக்கும் ஹீரோவோட குடும்பத்துக்கும் மரியாதை செலுத்துற விதமா கவர்மெண்ட் ஒரு லேபிள கொடுத்திருக்கும். அதுக்காக நம்ம ஹீரோ எவ்வளவோ பாடுபட்டிருப்பான். பட் அதை பார்த்துமே நம்ம ஹீரோட முகத்துல துளி கூட சந்தோஷம் கிடையாது. கடல் கண்ணி போன சுகத்திலேயே நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல ஹீரோயின் உருவாக்குன அந்த போர்ட்டல் இருக்கும். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம், சிரிக்கிறான். பட் இது உண்மை கிடையாது, இது நம்ம ஹீரோவோட கற்பனை தான். மனுஷனால அந்த கடல் கண்ணியை மறக்கவே முடியல, வழி தாங்காம கதறி அழுதுட்டு இருக்கிறப்போ சடனா அம்பு ஒண்ணு பாஞ்சு வந்து ஹீரோவோட தலையில சொருகுது. சம்பவ இடத்துல நம்ம ஹீரோ செத்து போயிட்டான். பார்த்தா அந்த வேலையை பார்த்தது அந்த வார்டன் பையதாங்க. ஹீரோ செத்து போயிட்டா
விட்டான் அப்படிங்கிற விஷயத்த கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்குற நம்ம ஹீரோயினாலே புரிஞ்சுக்க முடியுது. உடனே ஹீரோக்கு உதவி தேவைன்னு தெரிஞ்சதுமே அவ கூண்டைய உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வாங்கினா பாத்தீங்களா அந்த லேபிள், அத அந்த வார்டன் பையன் 2 துண்டா வெட்ட கரெக்டா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் வந்து நிப்பாங்க. ஹீரோ செத்து போய் கிடக்கிறத பார்த்ததுமே அவங்களுக்கு இன்னும் வெறி அதிகமாகுது. அவனை கொன்ன மாதிரியே உன்னையும் கொல்றேன்னு சொல்லிட்டு இவன் வில்ல விட்டறிய நம்ம ஹீரோயின் வாளை வச்சு அடிச்சு அதை பறக்க விட்டுறா. அடுத்து இவன் கையில ஒரு இரும்பு குண்டு எடுக்கிறான். அதை வச்சு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலாமே பாக்குறப்போ அவ அப்படியே தாவி போயிட்டு நேக்கா தண்ணிக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுப்பா. இந்த வார்டன் பையலும் எங்க போயிட்டான்னு தேடி இருக்கிறப்போ சின்ன ஒரு கேப்ல சடனா நம்ம ஹீரோயின் பாஞ்சு இந்த பையல அடிச்சு பறக்க விட்டுறா. போதா குறைக்கு இப்ப இந்த பையன் தண்ணியில விழுந்துட்டா இல்லையா, அது நம்ம ஹீரோயினுக்கு தோதா போக அந்த பையலோட உடம்ப எழுதிட்டு போயிட்டு அங்கிட்டு கிட்டுமா செவுத்துல அடிச்சு அந்த பையல கதற விட்டுட்டு இருக்கா. கடைசி அந்த பையல அடிச்சு வெளியில தூக்கி போட ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருக்காம. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோயின் விடலையே. இந்த பையல கவ்வி அப்படியே செவுத்துல போயிட்டு சொருக அங்க இருக்கிற கம்பியில காலண்டர் மாதிரி இந்த வார்டன் பையன் தொங்கிட்டு இருக்கிறான். ஆனா இப்பதான் படத்திலேயே ஒரு தரமான ட்விஸ்ட் என்னன்னா, தொங்கிட்டு இருக்கிறது வார்டன் கிடையாது, அந்த மான்ஸ்டர் ஹண்டர். அன்னைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நினைச்ச மாதிரியே அந்த வார்டன் பையன் அந்த ஹண்டரை கொலை பண்ணணும்னு நினைச்சிருப்பான். பட் அந்த ஹண்டர் தான் செம வித்தகாரனாச்சே, நிறைய இலூஷனை உருவாக்கி சின்னதா ட்ரிக் பண்ணி இந்த வார்டனை அதே இடத்துல சாகடிச்சிருப்பான். அவனோட உருவத்துக்கு இந்த ஹண்டர் மாறி இருப்பான். இப்ப அந்த பையன் தான் செத்து போயிட்டானே, அவனை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கடற்கரைக்கு கொண்டு வந்து அவனை எப்படியாவது காப்பாத்த முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறா. பட் செத்துட்டாவ, எப்படி காப்பாத்துறது முடியாது இல்லையா. ஆனா ஹீரோயின் இப்ப கூட விடலங்க. அவளோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவ உடம்புல இருக்கிற அந்த சோலோட சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவோட காயங்களை சரி பண்றா. ஆனா அப்படி சரி பண்ண இந்த பொண்ணோட உடம்பு பத்தினா கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோட முகத்தை கடைசியா ஹீரோயின் பார்த்துட்டு அவளோட மொத்த சக்திகளையும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறா. அவளோட சக்தி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போனதுமே நம்ம ஹீரோவை உயிர் பழகிறான். பாருங்க, ஹீரோ மேல எவ்வளவு காதல் இருந்திருந்தா அவளையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவளோட உயிரை கொடுத்துருப்பா. படமா இருந்தா கூட நம்மள கண் கலங்க வச்சிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இந்த கவர்னர் பையன் ஹீரோயினோட அந்த கண்ணீர் முத்துக்கள் இருக்குல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்போ இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு போர்ட்டல் உருவாகுது. பார்த்தா அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியில வரான். ஏன்னா ஹீரோயினோட சக்திகள் தானே இப்ப ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ வழியும் பண்ண முடியும். இப்ப ஹீரோ உசுரோட இருக்கிறத பார்த்த அந்த கவர்னர் பையலும் தம்பி நான் மன்னிச்சிருப்பான்னு சொல்லி பாஞ்சு ஓடி வந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிக்கிற சாக்குல ஹீரோவோட நெஞ்சிலேயே கத்தி வச்சு குத்த பாக்குறான். பட் முடியல. பார்த்தா நம்ம ஹீரோயினோட சக்திகள் தடுத்து நிப்பாட்டுது. அந்த சக்திகள் வெளிப்பட இந்த கவர்னர் பையல அடிக்க அந்தாண்ட போயிட்டு விழுறான். இப்ப ஹீரோவும் டேய் நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறுறான்னு சொல்றப்போ பார்த்தா படத்திலேயே இன்னொரு ட்விஸ்ட், அது அந்த ரெட் டீமனுங்க. இவன் எப்பறா வெளியில வந்தான் அப்படின்னு பார்த்தா இவனுக்கும் அந்த வார்டனுக்கும் ஒரு டீல் என்னன்னா, இந்த மொத்த தீவையுமே இவங்க 2 பேரும் மட்டும் ஆளணும் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பானுங்க. அதுக்காக அந்த வார்டனும் இந்த ரெட் டீமனை வெளியில விட்டுருப்பான். அப்படி வெளியில வந்த அந்த ரெட் டீமன் பாத்தீங்கன்னா இந்த கவர்னர் பையல கொன்றுச்சு. அதுக்கப்புறம் அவரோட உருவத்துக்கு இந்த ரெட் டீமன் மாறிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவோட குடும்ப மொத்தத்தையுமே கடல் கண்ணி அரக்கனா மாதிரி சாகடிச்சதோ இந்த ரெட் டீமன் தான். ஹீரோவையும் கொல்ல பாத்துருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் குறுக்க பாஞ்சு நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கான். ஹீரோவுக்கு இதை கேட்க வெறி அதிகமாயிட்டே இருக்கு. அவனை உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஆயுதத்தை தூக்க ரெட்டிமனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் மாறி சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோவால சமாளிக்க முடியல. அந்த ரெட்டிமன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள ஹீரோயினோட சக்திகள் இருக்கு இல்லையா, அது வெளிப்பட அந்த ரெட்டிமன் அடிபட்டதுல அந்தாண்ட போயிட்டு விழுவுது. அண்ட் கடைசியா நம்ம ஹீரோ ஈட்டி எடுத்து அந்த ரெட்டிமனோட நெஞ்சிலே குத்த பாக்க அப்படியே பின்னாடியே தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். கடைசியா இதயத்துல ஈட்டி இறங்குனதுமே ரெட்டிமனோட சோலி முடிஞ்சு அப்படியே காத்தோட காத்தா அந்த பையன் கரைஞ்சு போயிடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட முன்னோர்களுக்கு எல்லாம் மரியாதை செலுத்திட்டு நம்ம ஹீரோ படகு எடுத்துட்டு கடலுக்குள்ள போயிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினோட அந்த கண்ணீர் முத்துக்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது கடலுக்குள்ள போறதுமே அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினோட உலகத்துக்குள்ள போறதுக்கான போர்ட்டல் உருவாகுது. அண்ட் ஹீரோவோட மனசை விட்டு ஹீரோயின் என்னைக்குமே போக மாட்டாங்க, அவனோட உடம்புக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ கண்ணீர் விட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அங்கங்க இருக்கிற ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கல. இந்த படம் எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.